அனைத்தும் சலிப்பையே தருகின்றன. அதை சொற்களால் எடுத்துரைக்க இயலாது. எவ்வளவு பார்த்தாலும் கண்ணின் நாவல் தீர்வதில்லை. எவ்வளவு கேட்டாலும் காதின் வேட்கை தணிவதில்லை. சபையுரையாளர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்திய இறைவார்த்தையோடு டாக் வித் காட் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்க ஷீபா ஜான். நான் இறை ஆசிரியருடன் மகிழ்ச்சியா இருக்கிறேன். நீங்களும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவ்வுலகில் அனைத்தும் ஒரு நாள் சலிப்பையே தரும். அன்பு, பாசம், நேசம் அனைத்தும் எப்போதும் ஒன்று போல் கிடைக்க வேண்டும். அது எனக்கு மட்டும்தான் கிடைக்க வேண்டும் என்ற ஆவல் இவை அனைத்தும் கொடுத்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் சலிப்பையே ஏற்படுத்தும். சலிப்படையாத ஆண்டவரின் ஆசீரை பெற முயல்வோம். இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. திருவிவிலியம் எழுதுதல் நாள் 114. எண்ணிக்கை 12ஆம் அதிகாரம் எழுதி முடிச்சாச்சு. மிரியாம் தண்டிக்கப்படல் என்ற தலைப்பிலே அதிகாரம் முழுவதும் கொடுக்கப்பட்டுள்ளது. சற்றலசுவோம் வாருங்கள். மோசே எத்தியோப்பியா பெண்ணை மணந்திருந்தார். அவர் மணந்திருந்த எத்தியோப்பியா பெண்ணை முன்னிட்டு மிரியாமும் ஆரோனும் அவருக்கு எதிராக பேசினர். அவர்கள் ஆண்டவர் உண்மையில் மோசே வழியாக மட்டுமா பேசியுள்ளார், அவர் எங்கள் வழியாகவும் பேசவில்லையா என்றனர். ஆண்டவர் இதை கேட்டார். பூவுலகின் அனைத்து மாந்தரிலும் மோசே சாந்தமிகு மானிடராய் திகழ்ந்தார். உடனே ஆண்டவர் மோசே, ஆரோன், மிரியாம் ஆகியோரிடம், நீங்கள் மூவரும் சந்திப்பு கூடாரத்தருகே வாருங்கள் என்றார். அவர்கள் மூவரும் வந்தனர். மேகத்தூண் ஒன்றில் ஆண்டவர் இறங்கி வந்து கூடார வாயிலருகே நின்று ஆரோனையும் மிரியாமையும் அழைத்தார். அவர்கள் இருவரும் முன் வந்தனர். அவர் கூறியது, என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள் இறைவாக்கினன் ஒருவன் இருந்தால் ஆண்டவராகிய நான் உன் காட்சியின் வழியாக அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். கனவில் அவனோடு பேசுவேன். ஆனால் என் அடியான் மோசையோடு அப்படியல்ல. என் வீடு முழுவதிலும் அவனே நம்பிக்கைக்குரியவன். நான் அவனோடு பேசுவது மறைபொருளாக அல்ல, நேர்முகமாகவும் தெளிவாகவும் இருக்கும். ஆண்டவர் உருவையும் அவன் காண்கிறான். பின்னர் ஏன் என் அடியான் மோசேக்கு எதிராக பேச நீங்கள் அஞ்சவில்லை? மேலும் ஆண்டவரின் சிரம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் அகன்று சென்றார். கூடாரத்தின் மேலிருந்து மேகம் அகன்றதும் மிரியாமை பனி போன்ற வெண்மையான தொழுநோய் பிடித்தது. ஆரோன் மிரியாம் பக்கம் திரும்பவே அவள் தொழுநோயாளியாயிருக்க கண்டான். ஆரோன் மோசேயிடம், என் தலைவரே, அறிவீனமாக நாங்கள் செய்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்த வேண்டாம். தாயின் வயிற்றிலிருந்து செத்து பிறந்த அரை குழந்தை போன்று இவள் ஆகாதிருக்கட்டும் என்றார். மோசே ஆண்டவரிடம் முறையிட்டு, கடவுளே, இவளை குணமாக்க வேண்டுகிறேன் என்றார். ஆனால் ஆண்டவர் மோசேயிடம், அவள் தந்தை அவள் முகத்தில் காரி துப்பி இருந்தால் 7 நாட்கள் அவள் வெட்கப்பட வேண்டாமோ? பாளையத்துக்கு புறம்பே அவள் 7 நாட்கள் விலக்கப்பட்டிருக்கட்டும். அதன் பின் மீண்டும் அவள் உள்ளே கொண்டு வரப்படலாம் என்றார். அவ்வாறே மிரியாம் 7 நாட்கள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தாள். மிரியாம் மறுபடியும் உள்ளே கொண்டு வரப்படும் வரை மக்கள் தங்கள் பயணத்தை தொடரவில்லை. அதன் பின் மக்கள் அசரோத்திலிருந்து புறப்பட்டு பாரான் பாலை நிலத்தில் பாளையம் இறங்கினர். இவ்வாறு எண்ணிக்கை 12ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. மேலும் என்னென்ன பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இறையோடு உறவாட எங்களோடு இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் உங்கள் ஷீபா ஜான்.